ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா? யாத்ராகமம் 34 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும்பொழுது அங்கே மோசை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசை குறித்து அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்தினை ஆயத்தமாகி சீனாய் மலையில் வந்து நில், அங்கே ஒருவனும் உன்னோடு வரக்கூடாது, ஆடு மாடு மேயவும் கூடாதுன்னு சொல்லி அங்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் மோசே என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறார்? சீனாய் மலைக்கு கடந்து செல்கிறார். இது மோசையின் அதிகாலை ஜெபம். அவர் அதிகாலையில் என்ன செய்கிறார்? அவர் வர சொல்கிறார். அது எப்படின்னா, கற்பலகைகளை கர்த்தர் கொடுக்கிறார், அதனை இழைத்துக்கொள், அந்த கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி. அப்படின்னா அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருப்பார், இரவெல்லாம் தூங்கியிருக்க மாட்டார். பாருங்க, அதிகாலையில் வர சொல்கிறார், வெறும் கற்பலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதே போல் மோசே வெறும் கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு அந்த சீனாய் மலையில் அவர் செல்கிறார். சீனாய் மலையில் ஒரு பெரிய மலை, அதில் ஏறன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த மலைக்கு அவர் கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர் தயவுலன்னு சொல்லி. அப்படின்னா நீங்களும் நானும் அதிகாலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது அவர் தன்னுடைய நாமத்தை நமக்கு கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய குணத்தை நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அது அதிகாலையில் தேடியவர்கள் என்னை கண்டடைவார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அதிகாலையில் நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.